ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் வந்து இன்னொரு 3 மந்த்ஸுக்குள்ள நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு மே ஆர் ஜூனுக்குள்ள என்டிபிசிக்கான எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்டா 3 மந்த்ஸ் வந்து டைம் இருக்கு. இந்த 3 மந்த்ஸ்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரீசனிங், மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசனிங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங். இதுல 30 கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மெஜாரிட்டியான கொஸ்டின் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்களுக்கு கேட்பாங்க. அப்ப 40 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 20 கொஸ்டின், 22 கொஸ்டின் கிட்ட நம்ம கரண்ட் அஃபேர்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசனிங்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு டே 1 அப்படின்னா ரீசனிங்ல ஏதாவது ஒரு டாபிக் முடிக்கணும். அட் த சேம் டைம் கரண்ட் அஃபேரும் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். கரண்ட் அஃபேர் எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். அப்போ உங்களுக்கு மே மாசம் எக்ஸாம் வருது அப்படின்னா நீங்க நவம்பர் 2025 இருந்து மே 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் படிக்கணும். சோ இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது, ஜூன் ஆர் ஜூலைல எக்ஸாம் வருது அப்படின்னா ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். சோ இந்த 6 மாசத்துல உள்ள முக்கியமான கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் நல்லா தரவா படிச்சிட்டீங்கன்னா சோ இதுல இந்த 20 கொஸ்டினே உங்களால அட்டன் பண்ண முடியும். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமில இருந்தா ரிமைனிங் 20 கொஸ்டின் கேட்பாங்க. சோ அந்த 20க்கு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ சோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபியும் உங்களுக்கு கவர் ஆகிரும். சோ இந்த கடைசி 3 மாசத்துல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஃபர்ஸ்ட் ரீசனிங் படிங்க, மேக்ஸ் படிங்க. ரீசனிங்கும் மேக்ஸும் படிக்கும் போது டெய்லி கரண்ட் அஃபேர் படிங்க. சோ ரீசனிங், மேக்ஸ், கரண்ட் அஃபேர் சிலபஸ் ஓரளவுக்கு முடிக்கும் போது நீங்க ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. சோ சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 75க்கு மேல நீங்க வந்து ஸ்கோர் எடுக்கிற மாதிரி பாருங்க. ஓகே, சோ 75ல இருந்து ஒரு 90 வரைக்கும் உங்களோட டார்கெட் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி ஒரு 60 தான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, சோ அதனால நீங்க ஒரு டார்கெட் வந்து ஒரு 75க்கு மேல நான் 100% அக்யூரசியோட எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி படிங்க. எல்லாருமே ஒரு டாப்பர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. சோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப டெஸ்ட் எடுக்கணும். சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா வரக்கூடிய சனிக்கிழமை 14 to 2026 என்டிபிசிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். சோ இது வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட் தான். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சோ 14ஆம் தேதி இந்த டெஸ்ட் ஓபன் ஆகுது. 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு 4 நாள் டைம் கொடுத்திருக்கோம். இந்த 4 டேஸ்க்குள்ள இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துக்கலாம். இந்த டெஸ்ட்டை நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் போன்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் அட்டன் பண்ணிக்கலாம். என்டிபிசியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுல கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்போம். மேக்ஸ்ல 30, ரீசனிங்ல 30, ஜென்ரல் அவேர்னஸ்ல 40. ஸோ டோட்டலா 100 மார்க். நெகட்டிவ் மார்க் 1/3. டைம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்திருப்போம். நான் சிலபஸே கம்ப்ளீட் பண்ணல மேடம், நான் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ எல்லாருமே இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் இதுல 100க்கு எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கன்னு தெரியும். சோ அந்த மார்க்கை வச்சு எந்தெந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்கங்கறத அனலைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட்டுக்கு இது என்ன ஐடியாவை கொடுக்கும்னா என்டிபிசி எக்ஸாம்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் இருக்கும். அப்ப மேக்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும், ரீசனிங்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருங்க கூடிய உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சோ எல்லாருமே இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. இப்போ சிலபஸ் எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் இது போகையும் இன்னும் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. சிலபஸ் ஓரளவுக்கு நான் நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கும் போதே உங்களுக்கு 100க்கு 90க்கு மேல மார்க் வராது. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டாப்பரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 100க்கு 90 மார்க் எடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 100க்கு மினிமம் ஒரு 45ல இருந்து 55 இந்த ரேஞ்சில தான் ஃபர்ஸ்ட் டெஸ்டோட மார்க் வந்து இருக்கும். அப்ப இந்த மார்க்கை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை தரோவா நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். இதை அனலைஸ் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக் பண்றீங்க, சோ அந்த டாபிக் எல்லாம் திருப்பி வந்து என்ன பண்ணணும், தனியா படிக்கணும். இப்ப மேக்ஸும்
ரீசனிங்கும் நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க. கரண்ட் அஃபேர்ல மார்க் போகுது அப்படின்னா கரண்ட் அஃபேர் மட்டும் வந்து தனியா படிக்கணும். இல்ல ஹிஸ்டரியில மார்க் போகுது அப்படின்னா ஹிஸ்டரி மட்டும் வந்து தனியா படிக்கணும். இல்ல மேக்ஸ்ல ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு டாபிக் மட்டும் உங்களால தொடவே முடியல, அந்த கொஸ்டின்ஸ் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாமெட்ரியா இருக்கட்டும், இல்ல மென்சுரேஷனா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்றீங்க, ரீசனிங்ல பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா அந்த டாபிக் மட்டும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த டாபிக்கை நல்லா தரவா படிச்சுட்டு அதுக்கு மட்டும் நீங்க தனியா டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து எடுக்கணும். அப்ப அந்த டாபிக்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அகைன் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களோட ஸ்கோர் வந்து இப்போ ஒரு 55 எடுக்கிறீங்கன்னா அடுத்து ஒரு 60 இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர், ஹிஸ்டரி, பாலிட்டி எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு 65 மாத்தணும். அதுக்கப்புறம் அடுத்து தரவா அனலைஸ் பண்ணணும். டாபிக் என்னென்ன வீக்கா இருக்கீங்களோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து எடுத்து அனலைஸ் பண்ணா உங்களோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 75க்கு மேல 80க்கு மேல கொண்டு போய் விட்டுறலாம். சோ அப்படி கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்கோர் அந்த அளவுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சோ நம்ம ஒரு டாப்பராவே செலக்ட் ஆகிடலாம். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கே தெரியும் ஈஸியா நம்ம வந்து CBT 1 வந்து கிளியர் பண்ணிருவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். ஓகேவா? சோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. சோ நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கங்கறத பாருங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, இல்ல பாதி தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா, இல்ல சிலபஸ் இன்னும் தொடவே இல்லையா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட். சோ பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளானை வச்சுட்டு சோ இமிடியேட்டா படிக்க ஆரம்பிங்க, டெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சோ இந்த லைவ் டெஸ்டையும் மிஸ் பண்ணிராதீங்க. இத 4 நாள் தான் டைம் கொடுத்திருக்கோம். சோ 14ஆம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமை 14ஆம் தேதி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகி 18ஆம் தேதியே க்ளோஸ் ஆகுது. சோ இந்த 4 நாளைக்குள்ள டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ரேங்க் பாத்துக்கலாம். டெஸ்ட் நடக்கிற அன்னைக்கு உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். மொபைல் போன்ல எப்படி அட்டெண்ட் பண்ணணும், லேப்டாப்ல எப்படி அட்டெண்ட் பண்ணணும்ங்கறத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஒரு 4 டேஸா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பிப்ரவரி மந்த்துக்கான ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாம குரூப் டிக்கான செலெக்ஷன் பேட்சும் NTPCக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்சும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுனால எல்லா கோர்ஸுக்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். நான் NTPCக்கு சிலபஸே கம்ப்ளீட் பண்ணல, குரூப் டிக்கு இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 6 டேஸுக்கான பிளான் வந்து கொடுத்துட்டோம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு 14/2/2026 ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? சோ நீங்க நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட, மண்டே ஸ்டார்ட் பண்ணா கூட ஃப்ரைடேக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஓகேவா? சோ அதனால இன்னைக்கு வரைக்கும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தோம். 8/2/2026 வரைக்கும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தோம். சப்போஸ் நீங்க இன்னும் எந்த கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணல, நான் NTPCக்கு அப்ளை பண்ணிருக்கேன், குரூப் டிக்கு அப்ளை பண்ணிருக்கேன், எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 2500. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸா இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஏன்னா அடுத்த பேட்ச் வந்து நாளைக்கு மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட வெள்ளிக்கிழமையோட முடிச்சிடலாம். அதனால இன்னையோட ஆஃபர் வந்து க்ளோஸ் பண்றோம். சோ ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நான் மேக்ஸ் நல்லா படிச்சிட்டேன் மேடம், ரீசனிங்கும் படிச்சிட்டேன், ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாமே படிச்சிட்டேன், ஆனா இந்த கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் 20க்கு 20 நான் வாங்கணும், கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணும், இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த CA கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் கொடுத்திருப்போம். அது மட்டும் இல்லாம இந்த டெய்லி, வீக்லி, மந்த்லி கரண்ட் அஃபேருக்கான டெஸ்டும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, இதோட ஃபீஸ் வந்து 799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், NTPCக்கு நான் டெஸ்ட் எடுக்கணும், டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும், நான் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கனாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி SSC MTS ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். செக்ஷன் கண்ட்ரோலருக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. SSC GDயோட டெஸ்ட்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ 4 டேஸா ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். சோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட உங்களுக்கு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க.
ஸோ என்டிபிசியோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. நான் திருப்பியும் சொல்றேன், சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், அப்ளை பண்ண போறேன், எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டும் குரூப் டியோட பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சஸ் எல்லாமே ஒரே கோர்ஸ்லயே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. குரூப் டில நீங்க செலக்ட் ஆகி உள்ள போனாலும் அடுத்து வரக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கும் இந்த கோர்ஸ்லயே உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதனாலதான் இதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்க கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு I want CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் I want CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 699 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிருங்க. வரக்கூடிய சனிக்கிழமை மெகா லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். ஸோ எல்லாருமே ரெடியா இருங்க. ஸோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லைவ் டெஸ்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃப்ரைடே உங்களுக்கு லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ படிக்க ஆரம்பிங்க, கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.